சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சேர்ந்து சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சேர்ந்து சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே கைகளை தட்டி எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சேர்ந்து சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினோ, வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே சேர்ந்து சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சேர்ந்து சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலமேகிடவே. பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த இறைவழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. சீயோனிலே சேர்ந்து அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மீண்டும் ஒரு முறை அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. Praise the Lord. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பைபிள் வச்சிருக்கிறவங்க எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 12வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:6. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார், ஆண்டவர் யாரிடம் அன்பு காட்டுகிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு முதல் வாசகத்தில் ரொம்ப அழகா நம்ம பார்க்கிறோம்.
ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அவருடைய இறைவாக்கினர்களை தம் மக்கள் கிட்ட அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கார். எதுக்கு அனுப்புறாரு? என் மக்கள் அழிஞ்சு போக கூடாதுன்றதுக்காக தான் அனுப்புறார். இந்த மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் திருந்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். தீர்க்கதரிசிக்கு பின்னாடி தீர்க்கதரிசி, இறைவாக்கினருக்கு பின்னாடி இன்னொரு இறைவாக்கினர், இறை வார்த்தைக்கு மேல இறை வார்த்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இஸ்ரேல் மக்கள், அவர் என்னதான் அன்புக்குரிய தந்தையாக இருந்தாலும், என்னதான் அவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் தான் மீட்டு இருந்தாலும், என்னதான் மற்ற நாடுகள்லாம் அவர்களுக்கு எதிராக போர் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை எல்லா விதமான நேரங்களிலும் அவர்களுக்கு ஒத்தாசையை நின்னாலும், இந்த இஸ்ரேலருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பழைய குருடி அப்படி ஆயிடுவாங்க. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் விசிக்கிறார். அப்ப பாருங்க, ஒவ்வொரு தடவையும் இவங்க வழிமாறி போகும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல இறைவாக்கினர்களை வச்சு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இந்த பாரு, நீ திருந்தலைன்னா மோசமான நாட்கள் வரும், நீ சிறைபிடிக்கப்படுவ, நீ அடிமையாக்கப்படுவ, நீ நாடு கடத்தப்படுவ அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துக்கு நல்ல பிள்ளை மாதிரி மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே திருப்பி மாறி போயிடுறாங்க. பழைய ஏற்பாடு முழுக்க இதுதான். இவர்கள் ஆண்டவரை ஆண்டவரே கூப்பிடுவாங்க, ஆண்டவர் உதவி செய்வாரு, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, தப்பு செய்வாங்க, அடிமையாக்குவாரு, அடிமையா இருக்கும்போது ஆண்டவரேன்னு கத்துவாங்க, திருப்பி ஆண்டவர் இறைவாக்கினர் அனுப்பிச்சு அவங்களை மீட்டு எடுப்பாரு, திருப்பி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உரிமை வாழ்க்கையை கொடுப்பாரு, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட். நீங்க பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தம் மக்களோட உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரோ அப்பொழுதெல்லாம் மக்கள் அந்த உடன்படிக்கையை உடைக்கிறவங்களா தான் இருந்தாங்க. அதனாலதான் விண்ணக தந்தை ஒரு முடிவு எடுக்கிறார். இனிமேட்டு இந்த மனுஷங்களோட உடன்படிக்கை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்? என்ன போட்டாலும் இவங்க உடைச்சதான் தீருவாங்க. என்ன பண்றாரு தெரியுமா? அவருடைய மகனை மனிதனாய் அனுப்பி, மனிதனாய் பிறந்த தன் மகனோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த பூசை ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா? பூசை ஒப்பு கொடுக்கும்போது கிண்ணத்தை எடுக்கும்போது குருவானவர் சொல்வார், இது புதிய நிலையான உடன்படிக்கையின் ரத்தம். அப்ப என்னது அது புதிய உடன்படிக்கை? அது வரைக்கும் இருந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை எல்லாம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கை தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கை. இயேசுசாமி உடைப்பாரா? தந்தை கடவுள் உடைப்பாரா? அதனாலதான் இது உடைக்க முடியாத நிலையான உடன்படிக்கை. அப்ப பழைய உடன்படிக்கையில் எப்படின்னா, கடவுள் கொடுத்த சட்டங்களை மீறிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை உடைஞ்சு போகும். புதிய உடன்படிக்கை உடையுமா? ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் சொல்லை மீற போறது இல்லை. அதனால இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தந்தை மகன் இடையே இருக்கிற இந்த உடன்படிக்கையின் அங்கத்தினராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவோட நம்மளை இணைச்சுக்கிட்டா போதும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இயேசுவோட எப்படி இணைகிறது? அதுக்கு பேர் தான் ஹோலி கம்யூனியன். கம்யூனியன் என்ன? ஐக்கியம், ஒன்று சேர்தல். ஏன் அதுக்கு பேர் கம்யூனியன் அப்படின்னு சொன்னா, அந்த கம்யூனியன் வழியாக இயேசுவோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்ள முடியும். அப்ப இயேசுவோட இணைச்சுக்கிட்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? ரோமேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ரோமேயர் 8:1. ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவருக்கு இனி தண்டனை தீர்ப்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு இனி தண்டனை தீர்ப்பு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நீங்க நிலைவாழ்வு அடையணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும், இரண்டாவது நீங்கள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்க வேண்டும், மூன்றாவது இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மீட்பர் என்று நீங்கள் விசுவசிக்க வேண்டும், நாலாவது அவருடைய திரு உடலிலும் திரு ரத்தத்திலும் நீங்கள்
பங்கெடுக்க வேண்டும். நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடல்லையும் திரு ரத்தத்திலையும் பங்கெடுக்கிறீங்களோ, பைபிள் சொல்லுகிறது நீங்கள் இயேசுவுக்கு பங்காளிகளாக மாறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு பங்காளின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன சொந்தமோ அதெல்லாம் எனக்கும் சொந்தம். அதனாலதான் நீங்க நல்ல கவனிங்க, இதெல்லாம் பூசையில் நடக்குது பாருங்க. பூசை அந்த அப்பத்தை ரசத்தையும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமும் மாற்றினதுக்கு அப்புறமேலு சாமியார் சொல்லும்போது சொல்லுவாரு, மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் எப்படி சொல்லணுமா? துணிந்து சொல்லணும். ஏன் துணிஞ்சு சொல்றோம்? அது வரைக்கும் பயந்து முட்டி போட்டுக்கிட்டு ஐயா அம்மான்னு கதறிட்டு இருந்தனா, இப்ப சாமியார் சொல்ற எந்திரி, துணிஞ்சு சொல்லு. என்ன சொல்லு? விண்ணகத்தை பார்த்து அப்பான்னு சொல்லு. அந்த துணிச்சல் எங்கிருந்து வருது? இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடல்லையும் திரு ரத்தத்திலையும் நம்ம ஐக்கியப்படுறதுனால தந்தையின் பிள்ளைகளாக மாறுகிற துணிவு வருது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் வாழ்வடையணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறது மிக மிக அவசியம். இந்த கம்யூனியன்ல அதான் நடக்குது. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி இணைஞ்சுதான் இருக்கிறோமா? பூசைக்கு வரோம் இல்லைன்னு இல்லை, நன்மை வாங்குறோம் இல்லைன்னு இல்லை, உண்மையிலே கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனம். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என்று உணராமல் உண்டு பருகுபவர் மீது தண்டனை தீர்ப்பு வருவித்துக் கொள்கிறார்கள். தமிழ்ல எப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் தெரியுமா? He who does not discern the body and the blood of Christ, he eats and drinks judgment அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க சாப்பிடுறது இயேசுனுடைய உடலை இல்லை, அவங்க குடிக்கிறது இயேசுனுடைய ரத்தத்தை இல்லை, அவர்கள் குடிக்கிறது உண்கிறது எது? தன் மீதான தீர்ப்பு. அப்ப அதனால என்ன நடக்கும்? அடுத்த வசனம் வாசிங்க, 30வது வசனம் வாசிங்க. இதனால் தானே பலர் வளவற்றவராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர். ஏன்? பலர் இறந்தும் விட்டனர். அப்ப பாருங்க, கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறது நமக்கு வாழ்வு, கிறிஸ்து இல்லாம இருக்கிறது நமக்கு சாவு. ஆனா கொடுமை என்னன்னா, கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கும் பொழுதும் இது இயேசுவின் உடல் அப்படின்ற உணர்ச்சி இல்லை, இது இயேசுவின் ரத்தம் அப்படின்ற தெளிவு இல்லைன்னு சொன்னா வாழ்வு கொடுக்கும் உணவே நமக்கு என்னவா மாறிடுது? சாபமாய் மாறி விடுகிறது. இதைதான் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் அழகாக சொல்லுகிறது. The validity of the sacrament, the validity of sacrament does not change because of your disposition. You are holy, you are unholy, you are good, you are bad, it always remains the body of God, body of Christ, the blood of Christ. But the efficacy of the sacrament depends on your disposition. இந்த அப்பரசத்துக்குள் இயேசு இறங்கி வருகிறார். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து உங்களுள் என்ன செய்வார் என்பது எதை பொறுத்தது? எந்த மனநிலையோடு நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த மனநிலையோடு தான். கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பழக்கம் இருந்தது. ஏன் பழக்கம் இருந்ததுன்னு சொல்றேன்னா, இப்ப நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை. திவ்ய நற்கருணை உட்கொள்கிறதுக்கு முன்னாடி உபவாசம் இருக்கிற பழக்கம் இருந்தது, விரதம் இருக்கிற பழக்கம் இருந்ததா? பெரியவங்களுக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க. இன்னைக்கு மாறி போச்சு. ஏன்? தேவ பயம் நமக்கு இல்லாம போச்சு. இதனால் என்ன நடக்குது பாருங்க, வாழ்வின் ஊற்றாகிய நற்கருணையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது இயேசுவின் உடல் என்ற சரியான உணர்வும் உணர்ச்சியும் இல்லாததுனால அது நமக்கு என்ன கொண்டு வருதான்? சோர்வை கொண்டு வருகிறது, உடல் பலவீனத்தை கொண்டு வருகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது.
அவருடைய தழும்புகளால் நம்ம சுகம் அடைஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவனுடைய திருவுடலும் திருரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம சுகம் அடையணும். ஆண்டவர் அதற்காக தான் வருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த தியானத்தை நமக்கு கொடுக்கிறது தெரியுமா? இங்க இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு நற்கருணை மீது நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சரியான உணர்வும் உணர்ச்சியும் நமக்கு இருக்கிறது இல்லை. நான் ஒரு சில இடங்களுக்கெல்லாம் தியானத்துக்கு போகும்போது மக்கள் சொல்லுவாங்க, ஃபாதர் பூசை முடிஞ்சான்னு ஒரு நற்கருணை ஆராதனை போடுங்க அப்படிம்பாங்க. இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? அவங்க நினச்சிக்கிறாங்க, என் நாவலா குருவானவர் கொடுக்குற நற்கரணையை விட கதிர்பாத்திரத்தில் இருக்கிற நற்கரணை அதிக பவர்ஃபுல்னு நினைக்கிறாங்க. இயேசு உள்ள தேடி வராரு, நற்கரணைநாதரா எனக்குள்ள எழுதிரலி வராரு. நன்மை வாங்கும் போதே ஒரு சில பேர் நன்மை வாங்கிட்டு சிலுவை பார்த்து ஒரு கும்பிடு போடுவாங்க. இது எதனுடைய அடையாளம்? சிலுவையில் இயேசு இருக்கிறாருன்னு நம்புறேன், ஆனா இயேசு நற்கரணையில் இருக்கிறாருன்னு நம்பல. உண்மையிலேயே அந்த நற்கரணையில் இயேசு இருக்கிறான்னு அவங்க நம்புறதாக இருந்தா சிலுவை பக்கம் திரும்புவாங்களா? மாதா பக்கம் திரும்புவாங்களா? இயேசு வந்துட்டார், மற்றதெல்லாம் தூக்கி போட்டு போக மாட்டாங்க. போலையே. புது நன்மைங்க, புது நன்மை. ஊரெல்லாம் கூப்பிட்டு புது நன்மை வைக்கிறோம். மனசு தொட்டு சொல்லுங்க, என்னைக்காவது புது நன்மை வைக்கிற பிள்ளைங்களை நம்ம ஜெபிக்க விட்டது உண்டா? நன்மை வாங்கினோன்னு இப்படி போஸ் கொடு, அப்படி போஸ் கொடு. உண்மையிலே நற்கரன் அதன் மேல விசுவாசம் இருக்கா நமக்கு? அதனால்தான் ஒவ்வொரு முறையும் பூசையில் கலந்து கொள்கிறோம். ஆனால் திவ்ய நற்கரணை நம் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்களை போல இருந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் அந்த உடன்படிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் அந்த உடன்படிக்கையை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் உடலையும் இரத்தத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு என்று தரத்து விரும்புகிறார். நீங்க விசுவாசத்தோட முழு நம்பிக்கையோட நீங்க அதில் இணைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை மாற்றும், சுத்தமா மாறிடும். You will not be the same anymore. ஏன்னா Jesus will be inside of you. நீங்கள் நடமாடும் கதிர் பாத்திரங்களாக, நற்கரணை பேழைகளாக மாறுவீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் சிற்றாலயம் எப்ப திறந்திருக்குன்னு தேடணும். ஆனா நீங்க இயேசுவோட ஐக்கியம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்வீர்கள். கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது, உங்களுடைய குடும்பம் திருச்சபை. அது என்னங்க திருச்சபை? நற்கரணை இல்லாம அது என்ன திருச்சபை? நற்கரணை பேழை இல்லாம அது என்ன திருச்சபை? நான் சொல்றது விளங்குதா? அப்ப உங்க குடும்பத்தில் இருக்கிற நற்கரணை பேழை எது? நீங்க தான். என் வீட்டில் இருக்கிற நற்கரணை பேழை எது? நான் தான். ஆனா அதுக்கு நான் இயேசு கொண்டு போய் வைக்கணும், இயேசு அங்க நிறுத்தணும். அதைத்தான் டொமினிக் சாவியோனுடைய லைஃப்ல பார்க்குறோம். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, டொமினிக் சாவியோ டான் போஸ்கோனுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். டான் போஸ்கோ அந்த பிரசங்கத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? இட் இஸ் பாசிபிள் டு லிவ் அ ஹோலி லைஃப். ஹோலினஸ் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங், ஹோலினஸ் இஸ் ஈஸி. ஏன் ஹோலினஸ் ஈஸி? ஏன் பரிசுத்தமாக வாழ்றது சுலபம்? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்றது தானே பரிசுத்தம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் கடைசி வசனம் இன்னைக்கு பிரசங்கத்தில், ரோமன் 6:23 வாசிங்க. ரோமியர் 6:23. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருங்கொடையோ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கிற நிலை வாழ்வு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவத்துக்கு கிடைக்கிற கூலி தான் சாவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூலின்னா என்ன? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கூலி. கொடைன்னா என்ன? இலவசமா கிடைக்கிறதுக்கு பேர் தான் கொடை, கிஃப்ட். அப்ப பைபிள் சொல்லுது பாவத்துக்கு கிடைக்கிற கூலி சாவா. அப்ப சாவு, நீங்க கஷ்டப்பட்டு பாவம் செஞ்சு சாவை சம்பாதிக்கணும்.
ஆனா கடவுள் கொடுக்கும் அருங்கொடையோ கிறிஸ்து இயேசுவோட இணைந்து வாழ்ற நிலைவாழ்வு, அது உங்களுக்கு இலவசமா கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். மரணத்துக்கு வேலை பார்த்து மரணிக்கணும். சாவணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு சாவணும். ஆனா வாழ்றதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற இலவசமான அந்த பரிசை ஏற்றுக்கொண்டால் போதும். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், அழிந்து போகும் உணவுக்காக உழைத்திட வேண்டாம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு இலவசமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்புங்கள். He will do miracles in your life. Not only here, wherever you are, you will see miracles. நீங்கள் இருக்கும் இடத்தில் வல்லமை புறப்படும். அன்னைக்கு தேவ மாதா எப்படி எலிசபெத் அம்மாளோட வீட்டுக்கு போனோன்னே பரிசுத்த ஆவியானவர் இந்த இல்லத்தை நிரப்பியதும், அது போல இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இல்லத்தை நிரப்புவார். ஏன்னா தேவ மாதாவின் கருவில் இருந்த அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களுக்குள் வரப்போகிறார். விசுவசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? பைபிள்ல நற்செய்தியில் இதுதான் வாசிச்சோம். நம்பினா வாழ்க்கை, நம்பலைன்னா தண்டனை தீர்ப்பு. நம்பினா வாழ்க்கை, நம்பாதவனுக்கு தண்டனை தீர்ப்பு. தெளிவா இருக்கு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு தண்டனை தீர்ப்பு. நான் சொல்லல, இன்னைக்கு நற்செய்தி அதுதான் சொல்லுது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் எழுந்து நிற்போம். நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.